உங்களுக்கு வாக்குறுதி அளித்து மகிழ்ச்சி வாழ்களுடன். இப்போது இந்த நூலுடைய ஆசிரியர் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களை தோழர் கே பாலபாரதி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார். புத்தகம் என்பது விலை இல்லாதது என்பது வேறு, விலை மதிப்பில்லாதது என்பது வேறு. அந்த வகையில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற மனமது செம்மையானால் என்கிற புத்தகம் விலை மதிப்பில்லாதது. எனவே இதற்கு ஒரு விலையை வைத்து இந்த விலையில் இந்த அரங்கத்தில் கிடைக்கும் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. எந்த விலையாக இருந்தாலும் அது மதிப்பு என்கிற வகையில் அந்த மதிப்பை அளித்து தோழர் பாலபாரதி அவர்கள் மூலமாக இந்த புத்தகத்தை பெற விரும்புபவர்கள் மேடைக்கு அருகில் வந்து அவரிடத்தில் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய கவிஞர் தெருவை பாபு அவர்கள் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களை இப்பொழுது சிறப்பித்து வேகமாக செல்ல இருப்பதால் அவருக்கு மட்டும் அந்த அனுமதி. நாமெல்லாம் மிகு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற தோழர் கே பாலபாரதி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு உங்கள் சார்பாக கேட்டு மகிழ்கிறேன். நூல் படி வாங்க நூல் நூல் நூலில் பெற விரும்புவர்கள் இப்பொழுது வந்து பெற்றுக்கொள்ளலாம். முடிச்சுட்டு அம்மா அம்மா திரும்ப வாங்குறவங்கள அதுக்காக நான் முதல்ல உங்களை கூப்பிட்டு இல்லை 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 ஏற்புரை அறிவிச்சிட்டு மிக அருமையாக ஒரு மருமகனை பெற்றெடுத்த மாமனார் வந்து இப்பொழுது சிங்கப்பூரில் அவங்களும் இன்றைக்கி தான் வந்தாங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களும் பறந்து வந்து இப்போ புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா சிறப்பு செய்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் கலைஞ்சோம். புத்தகம் பெறுவது மட்டும் இப்பொழுது பெற்றுக்கொண்டு அவர் ஏற்புரைக்கு முன்னாடி சிறப்பு செஞ்சார். புத்தகம் மட்டும் வாங்கி அப்பதான் பேசுற கவிதைகள் கவனிப்பாங்க. அவங்க நிலப்படம் அவங்க கூட எடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. முடிச்சிடலாம். எனக்கு நூல் பெறவங்க மட்டும் 10 பேர் வருவாங்க. அவ்வளோதான் தேவைப்படும் நினைக்கிறேன். அங்கே ஒரு 5-10 புத்தகம் வச்சுட்டோம். என்ன ஒரு 10 புத்தகம் வச்சு தியாக ரமேஷின் சகோதரி அக்கா இப்பொழுது நூலை பெற்று சிறப்பிக்கிறார். இந்துமதி அவர்கள்.
பெருமிசை கவிஞர் குடியாத்தம் குமணன் அவர்கள் வருகிறார். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். செஞ்சி தலைமை ஆசிரியர் முனுசாமி அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார். உட்காருங்க. இந்த பக்கம் வந்துருக்கீங்க. இப்படி வந்து இங்கே வந்துருங்க. முயற்சி முருகேசன். இப்பொழுது முயற்சி முருகேசன் அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார். முயற்சி முருகேசன். ஐயா உங்க பேர் என்ன? கண்மணி ராஜா முகேன். இப்பொழுது முகநூலில் பார்த்து மொபைல் வேணுமா? சின்ன ஃபோட்டோ எடுப்பீங்க. லாக் ஆகிருக்கு. லாக் எடுத்து ஒன்றும் இல்லைங்க. 1 2 3 4 1 2 3 4 அதுக்கு தான் ஃபோட்டோ கொடுத்த உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருக்கமா ராஜா மோடி இப்படி. ஆமாம் இந்த 2 பேர். ஐயா உங்க பேர் நீங்க? வெங்கடேசன். இப்பொழுது அவருடைய நெருங்கிய நட்பு வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறார். கவிஞருடைய மிக நெருக்கமான நட்பு வெங்கடேசன் அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். கவிஞர் பாலாஜி அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். ஆசிரியர் தெரியணுமா? அவர் பேர் ஸ்ரீவத்சன் அவர்கள் இப்போது அம்மாவிடத்தில் புத்தகத்தை பெற்றுள்ளார். சாத்வி அங்க பாரு, சாத்வி அங்க சீனோ இருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃபோட தம்பி. நானே முதல்ல உங்க கூப்பிட்டுருக்கலாம், அது ஞாபகம் இல்லை. ஓடி போய் வச்சு பாபு சசீரன் அவர்கள் இப்பொழுது முன்னிலை பெறுகிறார். மிக சிறப்பானது ஒரு திறனாய்வுக்காக காத்திருக் கொண்டிருக்கிறார். இப்போது மன்னர் அவர்கள் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். உங்க பேர் என்ன? நவநீத பாண்டியன் அவர்கள். நவநீத பாண்டியன் அவர்கள் இப்போது இந்த பக்கம் இப்படி சிங்கப்பூர் கவிஞர் அவரும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வடலூர் ஆதிர். வடலூர் ஜெகன் அவர்கள். ஆதன் அப்புறம் அதனை அப்புறமா வர வடலூர் ஜெகன் அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மிகச்சிறப்பான பேச்சாளர் கவிஞர் அதனை அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். புத்தகம் கொடுங்க. பேருமா? பேர் சொல்லுங்க. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீராம் அவர்கள் இப்பொழுது புத்தகத்தை பெற்றுக் கொடுக்கிறார். செந்தில் அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். உங்க பேர் என்னமா? இப்படி அசு இப்பொழுது புத்தகத்தை பெற்று சிறப்பித்திருக்கிறார். சுரேஷ் ஹரி பெங்களூர் அடுத்து ஒரு கவிதையை படைக்க இருக்கிற கவிஞர் தியாக ரமேஷ் குறித்து தற்போது கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் பாலமுருகி அவர்களின் புத்தகத்தை பெற இருக்கிறார். அவளர் சீனிபழனி அவர்கள் புத்தகத்தை பெறுகிறார்.
இடையில வாழ்த்துறைக்கு பிறகு மற்றொரு தரம். இப்பொழுது கவிஞர் ஹரி அவர்கள் இப்பொழுது காத்திருக்கவும் அம்மா பேசுறதுக்கு அப்புறம் உட்காருங்க. இங்கே முன்வரிசையில் காத்திருக்கோம். அம்மா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார்கள். மதிப்பிற்குரிய மனமது செம்மையானால் ஞாலம் பதிப்பகத்தின் சார்பாக நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை வகித்து பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற தலைமுறையாற்ற இருக்கக்கூடிய கவிதை உறவு இலக்கிய மாத இதழினுடைய ஆசிரியர், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த முதல் கவிதை நூலை பெற்றுக்கொண்ட முன்னதாக இந்த விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி நம் மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாகவும் சிலை திருட்டு தடுப்பு பிரிவினுடைய கண்காணிப்பு அதிகாரியாகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்களே, இங்கே ஒரு சிறப்பானதொரு வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஞாலம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர், பாவலர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஞால ரவிச்சந்திரன் அவர்களே, நூல் திறனாய்வு நிகழ்த்த இருக்கக்கூடிய நிமிர் புத்தக பட்டறையினுடைய நிறுவனர், இலக்கிய சிம்மம் அன்பு சகோதரர் திரு பாபு சசிதரன் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வள்ளல் திரு எம்ஏ முஸ்தபா அவர்கள், மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் தமிழியல் அவர்கள், மரியாதைக்குரிய பாவலர் சே மன்னர் மன்னன் அவர்கள், மரியாதைக்குரிய கவிஞர் பிஎஸ்பி விஜய் பாலா அவர்கள், மரியாதைக்குரிய கவிஞர் ரத்ன புகழேந்தி அவர்கள், மரியாதைக்குரிய கவிஞர் கார்த்திகா கவின்குமார் அவர்கள், மற்றும் நிறைவாக இந்த விழாவினுடைய கதாநாயகராக நம் மத்தியிலே ஏற்புரையாக சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த அன்பு தம்பி கவிஞர் தியாக ரமேஷ் மற்றும் அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தினுடைய மரியாதை மிக்க உறவுகளுக்கும் பெருந்திரளாக வருகின்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த நூல் நமது தமிழகத்தில் மட்டுமல்ல, சிங்கப்பூரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய நம் தமிழர்கள் மத்தியில் சிறப்பான முறையிலே கருத்துக்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சிறந்த கவிதை நூலாக வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் விருப்பத்தையும் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த விழா என்பது சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள், உறவுகள் அனைவருக்கும் இந்த சிங்கார சென்னை மூலமாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வரவேற்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்பது நாங்கள் சிறுகுழந்தையிலிருந்தே எங்களுக்கு சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு வாக்குறுதி. அப்போதும் நான் சிங்கப்பூரை பார்த்ததில்லை, இப்போது வரை நான் சிங்கப்பூரை பார்த்ததே இல்லை.
ஆகவே நாங்கள் சென்னையை தான் சிங்கப்பூராகவே கருதி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது சிங்கப்பூரே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அதனால தான் எனக்கு பேசுவதற்கு ஒரு பெரிய தயக்கமும் நடுக்கமும் வந்தது. எடுத்த உடனே சிறப்புரைக்கு விட வேண்டாம். நமது அன்பு சகோதரர் நம்மளது காவல்துறையினுடைய மிக முக்கிய ஒரு அதிகாரியாக மிக நேர்மையான முறையில் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற அன்பு சகோதரர் திரு சிவகுமார் அவர்கள் சார் இங்கே வருகின்றிருக்கிறார். பொதுவாக எனக்கும் காவல்துறைக்கு எப்பவுமே ஆகாது. அது பிரச்சனைகள் சந்திக்கிற பொழுது தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், அவர்களினுடைய அர்ப்பணிப்பு மிக்க பணி என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்பதை ஒரு அரசியல் பாரபட்சம் இல்லாமல் நான் ஒத்துக்கொள்கின்றேன். அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இன்னும் சொல்லப்போனால் இந்த இலக்கியம் அப்புறமா அதை சொல்லிடலாம். காவல்துறையில் உயரதிகாரிகள் இலக்கியத்துறையில் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை சமீப காலங்களில் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகளில் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியம் அளிக்கிறது. யாரெல்லாம் இலக்கியத்தோடு மிகுந்த உயிர் துடிப்போடு இணைப்போடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் தனித்துவமாக தமிழகத்திலே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். அது நம்முடைய சார் சிவகுமார் சாரிலிருந்து, அதே மாதிரி நம்முடைய திரு பாரி அவர்கள், இன்னும் பல பேருடைய திலகவதி மேடம் அவர்கள், இப்படி பல பேரை நான் சொல்ல முடியும். அவங்கவுங்க இலக்கியத்துறையில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், இன்னும் இப்போ பணியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் எப்படி இந்த இலக்கியத்துறையில் இருக்கிறார்கள் என்பதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இலக்கியம் அவர்களை இவ்வளவு பண்படுத்தி இருக்கிறது என்பது தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த விழாவில் அவர் வருகிறார் என்று சொன்ன உடனேயே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது அழைப்புதலை பார்த்து. அந்த முறையில் அவருடைய பணி சிறப்பதற்கும் அதே போன்று இலக்கிய பணிகளை முன்னெடுப்பதற்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவில் நான் ஒருவராக இருந்து அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நண்பர்களே, இன்றைய நாளும் நாளைய தினமும் 2 சிறப்பு வாய்ந்த நாள். இன்றைய நாளினுடைய சிறப்பு யாருக்காவது தெரியுமா? அது இன்றைய தலைமுறை நினைக்கிறேன். 2 உண்மைதான். 2 இதுலேயும் உண்மை இருக்குது. வாக்காளர் தினம்ங்கிறதும் உண்மை, மொழிப்போர் தியாகி. இந்த நாள் இவ்வாறு இது வந்து ஒரு திட்டமிட்ட நாள் ஏற்பாடாக இல்லை, இயற்கையாகவே அமைந்து விட்டது. ஆகவே மொழியை, தமிழ் மொழியை விட்டுவிட்டு இலக்கியத்தை பற்றி பேசவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி அது வந்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு முன்னாடி பேசிய அல்லது நமது மூதாதையர்கள் இன்னும் பன்முக புலவர்கள் இதனுடைய மொழியினுடைய சிறப்பை எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். நாமும் அவ்வாறு தான் உணர்கிறோம். ஒரு தாய்மொழியை எப்படி உணர வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். உலகத்திலேயே மொழிக்கான போராட்டத்தை முன்னெடுத்தது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்தான் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே தமிழ் மொழி என்பது மென்மையானது மட்டுமல்ல, வலிமையானது, போராட்ட குணமுடையது என்பதை இந்த நாளில் நாம் உறக்கச் சொல்லுவோம். அந்த வகையில் மொழிப்போர் தியாகிகள் அனைவருக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை இன்றைக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். 1. நாளைய தினம் குடியரசு தினம். இந்திய நாடு பல மாநிலங்களை கொண்டது, பல மதங்களை கொண்டது, பல்வேறு ஒரு 8000க்கும் மேற்பட்ட சாதிகளை கொண்டது, உட்பிரிவுகளை கொண்டது, பல மொழிகளை கொண்டது, பல இனங்களை கொண்டது. ஆனால் இந்தியா என்ற அதனுடைய இறையாண்மை, அதனுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய கூட்டாட்சி தத்துவம், இவை காலகாலத்திற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே இந்தியா ஒரு தனிச்சிறப்பு பெற்றது என்பதை
நாளைய நாள் நம்முடைய குடியரசு தினம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த 2 நாளுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 2 நாளினுடைய முக்கியத்துவத்தையும் இணைக்கிறார் அன்பு தம்பி நம்முடைய கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள். அவரை நான் சந்தித்தது என்பது மலேசியாவில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் பொழுது. எந்த தயக்கமும் இல்லாமல், முன்ன அறிமுகம் கூட கிடையாது. நான் இன்னொரு பக்கமாக பேசிட்டு இருந்தேன், அவர் பக்கத்தில் வந்து அக்கான்னார். அந்த அந்த ஒரு வார்த்தை தான் அக்கான்னு சொல்லி அதை உரிமையாக கூப்பிட்டார் பாருங்களேன். இங்கே தமிழ்நாட்டிலேயே அக்கான்னு சொல்கிறதுக்கு அரசியல் குறுக்க வரும். மனதார சொல்ல முடியாது. எதுக்கும் அக்கான்னு சொன்னால் அவங்க நம்ம இயக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, அவை தோழரேன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா தோழருங்கிற வார்த்தையே அவருக்கு பளிச்சுன்னு வராது, அது கொஞ்சம் ரொம்ப தடுக்கத்தோடு தான் வரும். அப்போது இந்த அக்காங்கிற வார்த்தை ஒரு உடன் பிறந்த சகோதரராக உணர்வுபூர்வமாக அவர் அழைத்த அந்த ஒற்றை வார்த்தையில்தான் அந்த கவிஞர் ரமேஷ் அவர்களினுடைய அந்த நூலை உடனடியாக வாசிப்பதற்கும், அங்கிருந்த 1-2 நாட்களில் 1-2 சமயங்களில் தான் நாங்கள் சந்தித்து பேசினோம். அவங்க கூட இருந்த பெண் கவிஞர்கள், அவங்களும் பணி செய்கிறாங்க, ஒரு உழைக்கும் பெண்ணாக இருக்காங்க. அவர்களினுடைய கவிதைகளை தான் அதிகமாக என்கிட்ட சொன்னார். அந்த கவிதைகள், அந்த பெண்கள், அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அதாவது ஒரு பெண் கவிஞர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பாலின சமத்துவ உணர்வோடு இன்றைய காலகட்டத்தில் அவர்களோடு நிற்கக்கூடிய ஒரு நல்ல புதுமை கவிஞராக நம்முடைய ரமேஷ் அவர்கள் எனக்கு தென்பட்டார். அதுதான் என்னுடைய சிந்தனையில் பதிந்தது. அதற்கு பிற்பாடு இங்கு வந்த பிற்பாடு தொலைபேசியின் மூலமாகவும் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இப்படி தான் வந்து நம்முடைய அறிவியல் நம்முடைய விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தம்பி வந்து நான் கேட்டதாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விழாவெல்லாம் முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் சிங்கப்பூரில் இருக்காருங்க, உங்களை கேட்டதாக சொன்னேன். உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னாரு. என் தம்பி தாங்க என்ன. அவர் ஒரு செகண்ட் இப்படியே பார்த்தாரு. அப்புறம் நான் இப்படி மலேசியாவுக்கு போனீங்க, அந்த விவரங்களை சொன்னேன். அப்போது அந்த அந்த பாசமிக்க அந்த உணர்வை கொடுத்தவர் என்பது மட்டுமல்ல, கையோடு கொண்டு வந்து அவருடைய நூல்களை வாசிக்கிற பொழுது ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் எந்த நோக்கத்தோடு இந்த சமூகத்தில் வளர்க்கப்பட வேண்டும், வளர்ந்திருக்கிறது என்பதிலிருந்து ஒரு கவிஞனை, ஒரு மனிதரை, ஒரு மிகச்சிறந்த மனித நேயம் மிக்கவராக அவருடைய கவிதைகள் எடுத்து காட்டியது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நூலும் அதனுடைய முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நான் எழுதிய கவிதைகளெல்லாம் நம்முடைய ஐபிஎஸ் நம்முடைய அதிகாரி அவர்கள் கொண்டு வந்து அவங்க வாசிட்டாங்க. ஆகவே மீண்டும் நான் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. நான் எழுதி வைத்த கவிதைகளை நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். இல்லை, பார்க்கவே இல்லை. அவரும் பார்க்கல, நானும் பார்க்கல. நான் அரசியல் துறை, அவர் காவல்துறை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த உணர்வு என்பது, அதாவது அந்த கவிதையை வாசிக்கிற பொழுது நான் எதை உணர்ந்தேனோ அதையே நம்முடைய அன்பு சகோதரர் திரு சிவகுமார் அவர்களும் உணர்ந்திருக்கிறார் என்பது தான் அதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஆகவே அந்த அளவிற்கு அந்த கவிதைகள், அந்த பாகற்காய், அதில் வந்து உள்ள கசப்பை வைத்து கொண்டு வெளியில் இனிமையாக பேசக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்தில் நிறைஞ்சு நிற்கிறாங்க. இது யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம். என்னை நானே சொல்லிக்கொள்கிறேன். அரசியலில் தான் அது நிறைய இருக்குது. உள்ள கசப்புகளை வைத்துக்கொண்டு வெளியில் பார்த்தா அம்மா வணக்கம், அக்கா வணக்கம்னு எல்லாரையும் வாக்காளர் எல்லாம் பார்த்து வணக்கம் போடுற ஒரு அரசியல் சூழல் இருக்குது. அந்த உண்மையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கவிஞர் தலைப்பாக வச்சிருக்கிறார். மனமது செம்மையானால். செம்மை என்பதற்கு சிறப்பு, செழுமை, இதெல்லாமே இருக்குது. அது நிறத்தையும் குறிக்கும். அது சிவப்பானால், செம்மையானால். அப்போது இவ்வாறு அந்த தலைப்பு வந்து அதுவும் திட்டமிட்டெல்லாம் அவர் வைக்கலை. இயற்கையாக கவிதைகளிலிருந்து அவர் வைத்திருக்கிறார்.
அவருடைய நோக்கமும் அவ்வாறாக அமைந்தது. அப்போது இந்த அரசியல் என்பதே உள்ளொன்று வைத்து புறமொன்று அப்படின்னு வருகிற பொழுது இன்றைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழிக்கு ஒரு ஆபத்து என்பது இருக்கிறது. இதுக்கு எப்போதெல்லாம் நமது மொழிக்கு பிரச்சனை வருகிற பொழுது அதை எதிர்த்த போராட்டங்களை தமிழ் மக்கள் பல போராட்டங்களை ஜனநாயகபூர்வமாக நடத்தியிருக்கிறார்கள். ஆகவேதான் தமிழ்மொழி உலகத்தில் செம்மொழியாக இருக்கக்கூடிய அதோடு இணைந்த மொழிகளெல்லாம் உலக மொழிகள் இப்போ இல்லை, பேசுவதற்கு நபர்கள் இல்லை, மக்கள் இல்லை. ஆனால் தமிழ்மொழி மட்டும்தான் அன்றைக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் இவ்வளவு உருவத்தில் இருந்தார்னு யாருக்குமே தெரியாது. அவர் இப்படி இருப்பார்னு ஒரு யூகம்தான். வள்ளுவருக்கும் இப்போ யுகம் வந்திருக்கு. அச்சு எந்திரத்தில் அவருடைய குரல் என்பது நம்ம புத்தகங்களாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ வள்ளுவர் உயிரோடு இந்த அரங்கத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்குங்க, இதாங்க நீங்கள் எழுதின திருக்குறள்னு அவர் நம்ப மாட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆதாரம் இருக்கிறது? அன்றிலிருந்து இன்று வரை மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் கிடைத்த தரவுகளை கொண்டு சேகரித்து பாதுகாத்து இன்றைக்கு நம்மிடம் குரலை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எப்படி இருந்தார், என்ன அவர் எதை கொண்டு எழுதினார் அல்லது பேசினாரா? இப்போ மாதிரி டைப் பண்ண முடியாது, புத்தகம் கிடையாது. கொஞ்சம் நம்ம 2000 வருடங்களுக்கு முன்னால் போனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது. அவ்வளோ பெரிய நம்முடைய பழமை பொக்கிஷங்களை சேகரித்து இன்றைக்கு நம் கையில் இருக்கு பாருங்களேன். இந்த முயற்சியை எடுத்து வந்த தமிழ் சமூகம்தான் மிகப்பெரிய பாராட்டுக்குரியது என்று நான் பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய தொன்மை நிறைந்த சிறப்பு நிறைந்த இந்த மொழி இன்றைக்கு இவ்வளவு உயிரோட்டமாக, அன்றைக்கு பனை ஓலையில் கூட இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது, எதில் இருந்தது அப்படின்னுலாம் தெரியாது. சங்க இலக்கியத்திலிருந்து எல்லா இலக்கியங்களும் எந்தெந்த வடிவத்தில் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு சில ஆதாரங்களை தரவுகளை கொடுக்குறோமே தவிர அதுதான் முழுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இது பல நூறாண்டுகளை கடந்து மக்களோடு பயணித்து வந்த ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அது இன்னும் சொல்லப்போனால் அடித்தட்டு மக்கள் தொழிலாளி மொழிகளாக, மக்கள் அனைவருடைய மொழியாக, பேசும் மொழியாக, சிந்திக்கும் மொழியாக இருப்பதன் காரணமாக தான் அது இன்றைக்கு முத்தமிழையும் கடந்து இன்றைக்கு கணினி தமிழாக மாறி உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்மொழி என்பது நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மொழி சிறப்பை, மக்களினுடைய பண்பாட்டை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக திகழ்கிறது. ஆகவே இந்த மொழியினுடைய இலக்கியங்கள் என்பதுதான் அதனுடைய ஆயுதமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் கேடயமாக இருக்கிறது. அந்த இலக்கியம், இன்னொரு பக்கம் இலக்கணம், இது இரண்டும் நிறைந்த அந்த மொழி இன்றைக்கு அது எழுத்து வடிவத்தில், அது கவிதைகளாக, சிறுகதைகளாக, நாவல்களாக, சங்ககாலத்திலிருந்து அதற்கடுத்து வந்த காப்பிய காலங்களிலிருந்து இப்போது தற்போதைய நவீன கால தமிழ் வரைக்கும் அதனுடைய வரலாறுகளை பார்த்தாலே நம்முடைய இலக்கியத்தின் வரலாறு மொழியின் வரலாறோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அதனால்தான் எதிரிகள் அச்சப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த மொழியை தவிர வேறு எந்த மொழியும் வர முடியாது என்ற ஒரு அச்சத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அந்த மொழியை எப்படியாவது சீண்டி பார்க்கலாம் என்ற வேலையும் அவர்கள் செய்கிறார்கள். யார் செய்கிறாங்களா என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் செய்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் இதை தமிழ் மொழியோ நம்முடைய மொழியை பேசக்கூடிய மக்களோ அதை ஒரு பொருட்டாக காண்பதில்லை. நம்முடைய மொழிக்கு பலாயிரம் ஆண்டுகால வரலாறு இருக்கிறது என்பதனால் அந்த மொழியை யாராலும் சீண்டல் கூட பண்ண முடியாது என்ற அடிப்படையில் தமிழகத்தில் உலக அளவில் மொழிதான் தமிழ்நாடாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு அதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகவே இந்த இலக்கியத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அந்த இலக்கியத்திலிருந்து தான் நம்முடைய அன்பு சகோதரர் கவிஞர்
ரமேஷ் அவர்கள் 7 நூல்கள் வரைக்கும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு மனமது செம்மையானால் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய பல கவிதைகள் மிகச் சிறப்பானது. அதே மாதிரி அதாவது இழப்பு யாருக்கு அப்படிங்கிற கவிதையில் ஒளி வேண்டாம் என்று கிளையின் அடியில் இலை ஒளிந்து கொள்கிறது. மண் வேண்டாம் என்று மண் விதையை தட்டிவிடுகிறது. எல்லாம் மண்ணாகும், மண் மட்டும் மண்ணாகவே இருக்கும், தெளிந்து உணர்ந்தால் எல்லாம் பிடிபடும். அதாவது இலை கிளைக்கு பின்னாடி ஒளிவதும், மண் வேண்டாம் என்று விதை புறக்கணிப்பதும் அது எதற்கு பயன்படும் என்று சொன்னால் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயும். ஆகவே இதனை புரிந்து கொண்டு நாம் இயங்க வேண்டும் என்பதை தான் அவர் சொல்றார். இது உளவியல் ரீதியான கவிஞர் எதை நினைத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்கிறது. அதை உணரதான் முடியும். என்னாலையும் அதை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் உணர்றோம். அப்படின்னா அந்த இடம் ரொம்ப நுட்பமானது. அந்த இடம் ரொம்ப நுட்பமானது. அதே மாதிரி தான் வேர்களை பற்றி பாராட்டக்கூடிய கவிதை. பூக்கள் எப்படி இருக்குது, காய்கனிகள். எனக்கு அடிக்கடி இந்த கவிதை மட்டுமல்ல பல நேரங்களில் வரும். இப்போது நம்முடைய அன்பு தோழர் நல்லகண்ணு அவர்களோடு நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் ஒப்பிட்டார்கள். உண்மையிலேயே என்னை மன்னிக்கணும், அப்படி இல்லை, நான் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல ஆண்டு சிறைச்சாலையில் இருந்தவர் தோழர் நல்லகண்ணு அவர்கள். அவருக்கு பக்கத்தில் நிற்பதற்கான தகுதியை பெறுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க முடியும். அதாவது அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் சித்திரவதை என்பது இப்போ நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். ஜனநாயக ரீதியாக சிறை, காவல்துறை இதை நம்ம அமுல்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முடியாக எடுத்திருக்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கும். தோழர் நல்லகண்ணு அவர்கள் எப்பவுமே அமைதியானவர் தான். நம்முடைய ராஜமுருகன் டைரக்டர் அப்படித்தான் ஒரு பாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி எங்களெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஐயா பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறமா டைரக்டர் என்னை கூப்பிட்டு கொஞ்சம் தலையை மட்டும் அசைக்க சொல்லுங்கள், கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்கள். அப்புறம் நான் அவருக்கு இயக்குனர் சொல்கிறதுக்கு, அவர் ஒரு இளம் இயக்குனர், சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாரு. நம்ம தோழர் அப்படியே தான் உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் தோழர் கொஞ்சம் தலையாசைங்க. அப்புறம் இப்போ அவர் சின்ன குழந்தைகள் சொன்னால் கூட அவங்க செய்வாங்க. அதுதான் பொது உடைமையினுடைய மிகப்பெரிய தலைவர்களினுடைய எளிமை என்று நாம் பார்க்கணும். அவர்களை நம்ம கவிஞர் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. 100 ஆண்டுகளை கடந்து விட்டோம். 100 ஆண்டுகளை முன்னதாக தோழர் என் சங்கரையா அவர்கள் 102 ஆண்டுகள் இருந்தாங்க. அது என்ன பொது உடைமைவாதிகள் மட்டும் 100, 102 அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா மனமது செம்மையானால் என்ற தலைப்பு தான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது. எளிமையான வாழ்க்கை, இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். நம்ம சென்னையை சிங்கப்பூர் ஆக்க முடியும், சிங்கப்பூரை சென்னையாக்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிறது தான் இருக்கும். இதை எப்படி வளப்படுத்துவது, இதில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்பது தான் நம்முடைய ஒரு குறைந்தபட்ச இலக்காக இருக்க முடியும். அப்போது அப்படி தோழர் நல்லகண்ணு அவர்களோடோ அல்லது தோழர் என் சங்கரையா அவர்களோடோ நான் நிச்சயமாக ஒப்பிட முடியாது. இங்கே பெரிய தலைவர்கள், கவிஞர்கள்லாம் இருக்காங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள் உட்பட. அவருடைய சட்டமன்றத்திலையும் நானும் இருந்திருக்கிறேன். அப்போது அப்படியான நம்முடைய ஆளுமை மிக்க தலைவர்கள், அரசியல் வேறாக இருக்கலாம், ஆனால் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தலைமை பண்பு, அவர்கள் நடவடிக்கைகள், மக்களுக்கு உகந்த நடவடிக்கைகளை அரசியல் வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மனம் மாற்று இயக்கத்திற்கும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் மனமது செம்மையானால் என்பதற்கு அரசியலுக்கு தகுந்ததாக இருக்கும். ஆகவே இந்த நூல் யாருக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, எனக்கு அக்காவுக்கு பயன்படும் என்ற முறையில் நம்முடைய கவிஞர் அவர்கள் இதை உருவாக்கி கையில் கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக அதை ஏற்றுக்கணும்.
மாற்று கட்சி மாற்று கொள்கை வச்சுருக்காங்கங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு பேசுவது, எதை வேணாலும் எடுத்து போடுறது, ரைட்டு, தலை உடையுதா கண்ணு போகுது, எதை பற்றியும் கவலையில். இன்றைக்கி சமூக நுகர்வு கலாச்சாரம், உலக போர்ச்சூழல் மனிதனை விலங்காக மாற்றிக்கொண்டிருக்கு. இந்த கவிதையில் நீங்கள் பலது பார்க்க முடியும். நீங்கள் இலக்கியம் இல்லை என்று சொன்னால் நம்மளும் ஒரு குறைந்தபட்சம் யாரையாவது பார்த்தா பராண்டலாம் போல். இந்த ஜாம்பின்னா ஒரு சினிமாவில் காட்டினாங்க, ஒருத்தங்க கடித்தா எல்லாருக்கும் விஷம் பரவி அவன் பூரா கடிக்க ஆரம்பித்து ஊர் உலகமே கடிச்சிக்கிட்டு திரிவாய். அது மாதிரி ஒரு நோய் இன்றைக்கி அது இந்த சமூகத்தில் நுகர்வு பண்பாடாக கலாச்சாரமாக சுயநலம் பெருகி பணம்தான் மிகப்பெரிய தேவை என்று உருவாகி மனித மனங்களை குடும்பங்களை சுக்கு நூறாக உடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில்தான் இலக்கியம், நம்முடைய தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க இந்த தமிழ்நாடு தமிழ் சமூகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாடு மட்டுமல்ல, அருகில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஆகவே இந்த தென் திசையில் இருக்கக்கூடிய அன்றைக்கிருந்த நிலப்பரப்பினுடைய மக்கள் முழுவதுமே அந்த காலந்தொட்டே ஒரு பண்பட்ட நிலையில் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய மொழியும் இலக்கியமும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். ஆகவே அந்த இலக்கியத்தை செழுமைப்படுத்தக்கூடிய வகையிலே தான் நம்முடைய கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த கவிதைகளை அனைத்தும் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி இந்த மணப்பூனை, மணக்கூடு என்ற கவிதை, இன்னும் பல கவிதைகள் இருக்கிறது. ஆகவே நான் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் மற்ற தலைவர்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. 9 மணிக்கு மேலே சென்னையில் திரும்ப பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே அந்த முறையில் 7 நூல்களை அவர் படைத்திருக்கிறார், 7 விருதுகளை பெற்றிருக்கிறார். அதில் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற விருது, தீந்தமிழேந்தி என்ற விருது, கவிச்சித்தர் என்ற விருது, பன்னாட்டு பைந்தமிழர் என்ற விருது, வளரும் படைப்பாளர் என்ற விருது, மக்கள் தொண்டர் என்ற விருது, பைந்தமிழ் செம்மல் என்ற விருது. இவ்வளவு விருதுகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதே இந்த அவர் பிறந்த மண் நல்லூருக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அவர் மூலம் ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது என்ற முறையிலே நம்முடைய அன்னை தமிழிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நிச்சயமாக வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறந்த எழுத்தாளர்கள் கவிஞர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், அதில் ஒன்றும் மாற்றே இல்லை. இலக்கிய நிகழ்வுகள் என்று சொல்லி புதுமையான முறையில் புத்தகங்களை மக்கள் முன்னால் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் முன்னால் கொண்டு சென்றுகிறார்கள். இலக்கிய உரை, நம்முடைய இலக்கிய பழமையான இலக்கியங்கள், நவீன இலக்கியங்களை குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவர்களினுடைய நூலையும் எடுத்து அதை திறனாய்வு செய்து அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பு சேர்க்கக்கூடிய, விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இணைப்பது என்பது நமக்கு இன்னும் நம்முடைய தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசு முடிந்தால் நம்முடைய கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களினுடைய நூல், கவிதை நூலை நம்முடைய நூலகத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய பள்ளி கல்வியில் பாடத்திட்டங்களில் இணைப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும். இந்த ஒரு கோரிக்கையை அரசியல்வாதி என்ற முறையில் நான் வைக்க வேண்டியது இருக்கு. ஆகவே அப்படி வைத்து தம்பி ரமேஷ் அவர்கள், அவரோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள், அவருடைய வந்தியத்தேவன், அந்த பெயரை கேட்டப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே பொன்னியின் செல்வன் குடும்பமாக இன்றைக்கும் அவர்கள் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய எல்லா விஐபிகளுக்கும் அவரை தெரியுது, அவர் பெயரை சொன்னால் தெரிகிறது. அந்த அளவில் ஒரு நெகிழ்ந்த மனம், ஒரு குழந்தையினுடைய குணம், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்வது, நமக்கேற்ற முறையில் அவங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதில்ல. எந்த அரசியலாக சமூகத்தில் இருப்பவராக இருந்தாலும் அவர்களோடு இணைந்து அல்லது அவர்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இல்லாமல் போனால் நான் என்னுடைய சார்ந்த விழாக்களில் போனாலே கடைசி பெஞ்சில் தான் நான் உட்கார்ந்துருப்பேன், புத்தகத்தெல்லாம் கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய இந்த விழாவில் நீங்கள் இந்த நூலை கொடுங்கன்னு சொல்லுவது என்பதே
அவர் அந்த உயரத்திலிருந்து இணைப்பது என்பது என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த பெண்ணுரிமை என்பது பேசுவது மட்டுமல்ல, அது எல்லாருக்கும் எளிது. பெண்களை மேடையில் ஏற்றுவது என்பது எல்லாருக்கும் கடினம். ஆனால் தியாக ரமேஷ் அவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பெண் கவிஞர்கள் எல்லாரோடும் ஒரு சமத்துவ உணர்வோடு அவர்களை மதிக்கிறார் என்பது எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலும் அவரை பாராட்டி கௌரவிக்கிறேன். அவர் நீண்ட காலம் நல்ல ஆயுளோடு இன்னும் பல கவிதை நூல்கள், நாவல்களை படைக்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற வகையிலே எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் தெரிவித்து நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.